இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சேர்ந்து கொள்ளையடிச்சது போக மிச்சம் தொகையை டெண்டர் போட்டு மக்களுக்கு ஏதோ செய்யறது போல நடிச்சிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டெல்லாம் யாருக்கா கொடுத்தா ஒத்துருவீங்களா தனியாருக்கு? இப்போ ஆனால் விமான நிலையங்கள் துறைமுகங்கள்லாம் தனியாருக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியல்வாதிகளுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க எலெக்ஷனில். இன் ரிட்டர்ன் வந்து இவங்க நாட்டோட வளங்களை எடுத்து கொடுத்துருவாங்க. 100 யூனிட் மின்சாரன்றது 200 யூனிட் மின்சாரம் கொடுத்து போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து கட்டணம் அதிகமாக வந்துருக்கு. காரணம் என்னன்னா மறைமுகமாக விலையை ஏற்றிடுவாங்க. எத்தனை பேர் போய் நீங்கள் ரோட்டில் வந்து போராட போறீங்க? டிராக்டர் பயன்படுத்துறாரு உழவு ஓட்டுறதுக்கு, டீசல் விலை குறைஞ்சா உழவு ஓட்டுற செலவு குறைஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அவர் பார்த்தீங்கன்னா தினம் வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து வராருன்னா வந்துட்டு போகிறதுக்கே வந்து அவருக்கு 200 ரூபா செலவாகும். அப்போ மாத சம்பளத்தில் 6000 ரூபா அவருக்கு போக்குவரத்துலேயே போயிடும். அப்போ அந்த பணத்தை குறைக்கலாம். இது அரசியல்வாதிகளோ தொழிலதிபர்களோ சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய தொகை வேணும் பட்ஜெட் போட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒதுக்குற தொகை இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சேர்ந்து கொள்ளையடிச்சது போக மிச்சம் தொகையை டெண்டர் போட்டு மக்களுக்கு ஏதோ செய்யறது போல நடிச்சிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த தொழிலதிபர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி சலுகைகளை பெறுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல சைலண்ட் பண்ணி ஜியோ வளர விடுறாங்கல்ல, அப்போ அவன் என்ன பண்ணுவான், தேர்தல் நிதி கொடுப்பான். இப்போ வந்து ரிலையன்ஸ்ல இருந்து எல்லா கட்சிகளுக்கும். அப்போ அரசியல்வாதிகள் குரல் எழுப்ப மாட்டாங்க. இதில் கட்சி பேதமே இல்லை, யாரும் அவனுக்கு எதிராக கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்லாம் எங்கே போனாங்களே தெரில. இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை மக்களுக்காக நம்மளே தான் கேட்டுக்கணும். இப்போ நமக்கு எதாவது தேவைன்னா நம்மளே தான் கேட்டுக்கணும். நம்மளோட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டெல்லாம் யாருக்கா கொடுத்தா ஒத்துருவீங்களா தனியாருக்கு? இப்போ ஆனால் விமான நிலையங்கள் துறைமுகங்கள்லாம் தனியாருக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியல்வாதிகளுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க எலெக்ஷனில். இன் ரிட்டர்ன் வந்து இவங்க நாட்டோட வளங்களை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக விமானங்களே இல்லைங்க. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் போன்ற மக்களோட போக்குவரத்தை எடுத்து டாட்டான்ற ஒரு தொழிலதிபர் கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் அரசாங்கத்தின் நிர்வாக திறமைன்றாங்க. டாட்டாவில் வேலை செய்கிறவங்களாம் ஃபாரினர்ஸா? அவங்களும் இந்தியாவில் தானே இருக்காங்க. இந்த திறமையை நிர்வாகம் பண்ண வேண்டியது யாருங்க? அரசாங்கம் நடத்தினா அரசாங்கத்தோட பொறுப்பு, அதிகாரிகளோட பொறுப்பு. தூக்கி நீங்கள் பிரைவேட்டு கொடுக்குறீங்கன்னா உங்கள் கடமையை தட்டி கழிக்கிறீங்க. அல்லது உங்களுக்கு திறமை இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. நான் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் 2 பேரும் கேட்குறேன். உங்களால் பிஎஸ்என்எல் நடத்த முடியலன்னா நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க, நடத்திக்குவாங்க அரசாங்கத்தை. ஜியோ கையில் ஏன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு இருக்க ஜென்சி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து மிகவும் அறிவு அதிகம், திறமையும் அதிகம். அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருங்க, விலகிருங்க. நீங்கள் வயசானவங்க உங்களால் நடத்த முடியலன்னா போயிருங்க. நீங்கள் ஏன் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? பெட்ரோல் வந்து உற்பத்தி 30 ரூபாய்க்கு ஆகிறத 110 ரூபாய்க்கு தான் விற்பேன்னு அடம்பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பதவியில் இருக்கிறீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கேட்குறேன், புரியுதுங்களா? அதே மாதிரி தொட்டதுக்கெல்லாம் வரி. ஏங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு, இட்லி சாப்பிட்றதுக்கு வரி. அவனே வந்து ஒரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறான்னா, சாப்பிட்றதுக்கு உள்ளே போனான்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோட 1000 ரூபா பத்தாது. அவன் 2 நாள் காசு செலவு பண்ணாதான் ஒரு நேரம் போய் சாப்பிட்டு வர முடியும் ஃபேமிலியோட ஹோட்டலில். இந்த நிலைமைக்கு யார் காரணங்க? வரி உயர்வு தான். இந்த வரியை வந்து எதுக்கு அதிகமாக வாங்குறத நியாயப்படுத்திக்கிறாங்கன்னா ஊழலுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மந்திரி கூட சொல்லியிருக்காரு 15% மினிஸ்டர் ஃபண்ட் வாங்கினாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்கள் சங்க தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் வாங்குகிற பணத்தில் கவர்மெண்ட்லேருந்து 10-15% வந்து மினிஸ்டர் கொடுத்துருவோம், ஒரு சர்டன் பர்சன்ட் எம்எல்ஏ கொடுத்துருவோம், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கவுன்சிலர் கொடுத்துருவோம். அடுத்து ஒரு பெரும்பகுதியை அதிகாரிகளுக்கு, மேலே இருக்க அதிகாரிலேருந்து கீழே இருக்க அதிகாரி வரைக்கும் கொடுப்போம். அடுத்து டேக்ஸ் கட்டிடுவோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு நியாயமான லாபத்தை எடுத்துருவோம். மிச்சம் காசுல தான் நாங்கள் ரோடு போட முடியும் அப்படியே சொல்றாரு. இது இந்த பேட்டி வந்து இருக்கு, நம்ம பாலிமர் நியூஸ்ல இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருந்தவங்க 50,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, 1 லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு இப்போ இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்போனா இந்த சம்பாத்தியம் நடந்துட்டு இருக்குன்றதுக்கு அரசியல்வாதிகளே ஆதாரத்தை கொடுக்குறாங்க. எத்தனை சொத்து குவிப்பு வழக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அதில் ஒரு கூட்டணி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம மறுபடியும் நம்ம திருடுறதை அடுத்து வந்து பிடிச்சிருவானான்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு பேருக்கு ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கை நடத்த மாட்டாங்க. அந்த வழக்கு குற்றப்பத்திரிக்கை வராது. குற்றப்பத்திரிக்கை வந்தாலும் வழக்கை வந்து தீர்ப்பு வராது. தீர்ப்பு வந்தாலும் ஜெயிலுக்கு போக மாட்டார், மேல்கோர்ட் போயிடுவார். 20 வருஷமாக கேஸ் நடத்துறதுக்குள்ளே அவர் செத்தே போயிடுவார். அப்போ என்ன ஆகுங்க? நம்ம பணத்தை விட்டுட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். இதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். வரி உயர்வுக்கு கேள்வி கேட்கணும், விலைவாசி உயர்வுக்கு கேள்வி கேட்கணும். மக்கள் ஒன்று கூடி அந்த காலத்திலலாம் வந்து கம்யூனிஸ்ட் இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. விலைவாசி உயர்வுக்கு, பால் விலை ஏறிடுச்சுன்னா
அல்லது பஸ் விலை ஏறிடுச்சுன்னா, அல்லது பார்த்தீங்கன்னா மின்சார விலை ஏறிடுச்சுன்னா கேட்பாங்க. இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்காங்க. அதாவதுங்க ஈவன் 100 யூனிட் மின்சாரன்றது 200 யூனிட் மின்சாரம் கொடுத்து போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து கட்டணம் அதிகமாக வந்திருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த கட்டணத்தை விட இப்போ அதிகமாக வந்திருக்கு. காரணம் என்னன்னா மறைமுகமாக விலையை ஏற்றிடுவாங்க. எத்தனை பேர் போய் நீங்கள் ரோட்டில் வந்து போராட போறீங்க? எத்தனை பேர் அரசுக்கு எதிராக வந்து மீடியாவில் போய் குரல் கொடுக்க போறீங்க? அதே கத்துற 10 பேர் கத்திட்டு போறான். இன்னும் நம்ம மக்களும் ராமனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ட்டு போயிடுறாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து சாதகமாக போயிடுது. யாருக்குங்க? ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் அதிகாரிகளுக்கும் இந்த கொள்ளையடிக்கிற தொழிலதிபர்களுக்கும். இப்போ நீங்கள் பெட்ரோல் கிணறுல இருந்து, கனிம வள சுரங்கம், மணல்ல இருந்து, கிரானைட்ல இருந்து, தாதுக்கள், பாக்சைட்டு, இரும்பு தாது, தாமிரத்தாது எல்லாமே வந்து தனியாருக்கு தான் கொடுக்கப்படுது, எடுக்கிறது உரிமை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு 10 லோடு எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு அமைச்சு 100 லோடு எடுத்துகிட்டு போவான். அப்போ உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஊழலில் திளைச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவான்? தொழிலதிபர் இதை பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம வளங்களை அதிகமாக சுரண்டி கொழுக்கிறான். ஒரு தொலைத்தொடர்பு துறையில் ஜியோன்ற கம்பெனி இலவசமாக ஃபோனை கொடுத்து பிஎஸ்என்எல்லையே தரமட்டமாக்குனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மாசமானா இலவசமாக கொடுத்தவன் மாசமானா 350 ரூபா 400 ரூபா வாங்கிடுறான் மினிமம். இது இல்லாமல் அரசு கேபிள் தமிழ்நாட்டில் 50 ரூபா 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ அந்த கேபிள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. சரிங்களா? நீங்கள் போயிட்டு ஜியோலையோ அல்லது வேற ஏர்டெல்லையோ எடுத்தீங்கன்னா அதே மாதிரி உயர தொங்க போட்டு வீதியெல்லாம் நாஸ்தி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம கிட்ட 500 ரூபா 1000 ரூபான்னு கட்டணங்களை வசூலிக்கிறாங்க. மக்கள் கஷ்டம்தான். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறார் ஒருத்தர். சரிங்களா? மாதம் அவரோட வாழ்க்கை நிலை என்னன்றதை நம்ம யோசிப்போம். 30,000த்துல அவர் முதல்ல குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கும், வாடகை கட்டணுமா? இன்னைக்கு ஒரு நகர வாழ்க்கையில 30,000 சம்பளம் வாங்குறவர் ஒரு 10,000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்குமா? அப்போ மிச்சம் 20,000 இருக்குங்க. அவர் போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வேணுமா? ஒரு 5,000 ரூபா டியூ கட்டி ஒரு வண்டி வச்சிருக்காருன்னா எவ்வளோ இருக்குங்க? 15,000 இருக்குங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் தனியார் பள்ளியில் சேர்த்தீங்கன்னா சரிங்களா, வருஷத்துக்கு ₹1,00,000 பக்கம் ஃபீஸ் கட்டணும். பெட்ரோல் செலவு இருக்கு. நீங்க சொல்றது அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. பெட்ரோலுக்கு ஒரு 5,000 போயிடும். அப்போ 20,000 போயிடும். 30,000த்துல வீட்டுக்கு 10,000 கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் பாருங்க, தனியார் பள்ளிகள் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க. அனுப்ப முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க. மருத்துவம், தனியார் மருத்துவம் பார்க்க முடியாது, அனுப்பிச்சிடுறாங்க. ரேஷனுக்கு போறாங்க. இப்போ பாருங்க, ரேஷன்ல ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ கொடுத்ததை மத்திய அரசாங்கம் தலைக்கு 5 கிலோன்னு மாத்திட்டாங்க. இப்போ வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தை பெற்றுக்குவாங்க. இப்போ அவங்க வீட்டில் 7 பேர் 8 பேர் இருப்பாங்க, அவங்க 35 கிலோவே வாங்கிக்குவாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? தாய் தகப்பன் குழந்தைன்னா 3 பேர் தான், 15 கிலோ தான் வரும். மறைமுகமாக மக்களை வந்து கஷ்டப்படுத்துறதுலேயே தான் இவங்க குறியா இருக்காங்க. சரிங்களா? ஈவன் பேங்க்ல பணம் போட முடியல உங்களாலன்னா அரசு வங்கிகளிலுமே மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு சொல்லி உங்க பணத்தை எடுத்துருவாங்க. நீங்கள் ஏதோ 500 ரூபா 1000 ரூபா தான் வச்சுருக்கீங்கன்னா இதில் 5000 ரூபா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணு, 10,000 ரூபா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு அதுக்கு ஒரு இது. பணம் இல்லாததும் குற்றம். பேங்க்கில் பணம் இல்லைன்னா உங்கள் பணத்தை, இருக்கிற பணத்தையும் எடுத்துருவாங்க. இதெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் நல அரசாங்கம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுறது தான் மக்களாட்சி. அரசியல்வாதிகளால், தொழிலதிபர்களால், அரசு அதிகாரிகளால் நடத்தப்படுறது மக்களாட்சி கிடையாது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? அரசியல்வாதிகளால், அதிகாரிகளால், தொழிலதிபர்களால் நியமிக்கப்படுறது தான் சட்டம். அப்படிதானே இருக்குங்க. இப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அதுக்கு தனியாக 12வது வரைக்கும் படித்து வச்ச பேரண்ட்ஸ் மறுபடியும் என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு மறுபடியும் செலவு பண்ணணும். 1,00,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இது திணிப்பு தானே. அவனுக்கு 12வது வரைக்கும் படித்ததில் இல்லாத அறிவு திடீர்னு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மட்டும் எப்படி வந்துருங்க? அது கூட மாட்டான், சட்டம் போடுறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதிக்கம். இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு இந்தியர்களுக்கு 400க்கு மேலே எம்பிக்கள் இருக்காங்க, தென்னிந்தியர்களுக்கு 100 சில்லறை தான் இருக்காங்க. அங்கே குரல் நம்ம குரல் அங்கே எடுபடாது. அப்போ என்ன ஆகும்? அவன் சொல்கிற அந்த மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, நீட்டு, இந்த மாதிரி வரி உயர்வு, வரி பகிர்வுள்ள முறைகேடு, நம்மளோட பணத்தை அதிகமாக வட மாநிலங்களுக்கு ஒதுக்குறது, ரயில்வே திட்டங்களை இங்கே கொண்டு வரதில்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் வந்து கேட்கணும். நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டோம். நமக்கு என்னன்னா, யார் சந்தோஷமா இருப்பாங்க? அந்த மூவர் கூட்டணி தான். அரசியல்வாதி, அதிகாரி, தொழிலதிபர் கூட்டணி சந்தோஷமாவே இருப்பாங்க. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழிப்பற்றெங்கே?
விழிப்புற்றெழுக